இந்த வேதம் பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் இரண்டு விதமாய் இருக்கிறது என்று நாம் அறிவோம். பழைய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்களும் ஆக மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறதாய் நாம் அறிவோம். ஆனாலும் இந்த 66 புத்தகங்களையும் புதிய ஏற்பாடு என்றும் பழைய ஏற்பாடு என்றும் தொகுத்தது மனிதர்கள் தான் தொகுத்திருக்கிறார்கள். இதிலே ஏதேன் தோட்டத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல மத்தேயு, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பில் இருந்து கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் புதிய ஏற்பாடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஏதேன் தோட்டத்தில் இருந்தே பழைய ஏற்பாடு ஆரம்பிக்கவில்லை. பழைய ஏற்பாடு சீனாய் மலையில் தான் ஆரம்பித்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். சீனாய் மலையில மோசே ஒரு புறமும் தேவன் இன்னொரு புறமுமாயிருந்து ஒரு பெரிய உடன்படிக்கையை, பழைய உடன்படிக்கை என்ற பெயரில ஒரு பெரிய உடன்படிக்கையை உண்டாக்குகிறார்கள். அந்த சீனாய் மலையில ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை சிந்தி அந்த உடன்படிக்கை உறுதிப்படுகிறது. இதை நாம் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் நாம் அறியலாம். நான் வாசிக்கிறேன். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். இப்படியே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் கூட வாசித்துக் கொள்ளலாம். ஆக பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு என்பது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மோசே அழைத்துக் கொண்டு வந்து அந்த சீனாய் மலையிலே தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆக பழைய ஏற்பாட்டுடைய ஆரம்பம் சீனாய் மலை. இந்த பழைய உடன்படிக்கையிலே அந்த இஸ்ரவேல் மக்கள் நிலை நிற்கவில்லை என்று எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த உடன்படிக்கையின்படியே நிலை நிற்கவில்லை. அதனாலே நம்முடைய தேவன் புதிய உடன்படிக்கையை, புதிய ஏற்பாட்டை உண்டாக்கி இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சைடு இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரவேல் மக்களுக்காக, இன்னொரு சைடு தேவனும் இருந்து அந்த புது உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. இதிலே அங்கே பழைய உடன்படிக்கையிலே ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் சிந்தப்பட்டது போல இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இதை மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கருத்தை, இதே உடன்படிக்கை பற்றிய காரியத்தை பழைய ஏற்பாட்டிலேயே எரேமியா 31ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பழைய ஏற்பாடு என்பது சீனாய் மலையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். அதற்கு முன்னாலே, சீனாய் மலைக்கு முன்னாலே ஆதாம் முதற்கொண்டு சீனாய் மலை வரைக்கும் இருக்கக்கூடிய அது பழைய ஏற்பாடு அல்ல. அதே போல புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு சிலுவை மரணத்திலே ஆரம்பமாகி இன்றைக்கு தேதி வரைக்கும் அது இருக்கிறது என்று வருகிறோம். இயேசு வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாடு. அதனாலே அவர் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார். அவருடைய நியாயப்பிரமாணம் முடிந்தது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 10:4 எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ஆக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது. ஆதியிலே ஏதேன் தோட்டம் முதல் நம்முடைய வேதம் வெளிப்படுத்துகிற காரியமே அன்புதான். அன்பை பற்றி தான் நம்முடைய வேதம் ஆதியிலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம் தேவன் அன்பாயிருக்கிறார். God is love. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திலே பிரதான கற்பனை எது என்று ஒருவர் வந்து கேட்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வசனங்களிலே சொல்லுகிறார், பிரதானம் அன்புதான் என்று சொல்லுகிறார்.
அந்த அன்பிலே இரண்டு விதமான அன்பை நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். இது நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டதையே சொல்லுகிறார். தேவனிடத்திலே காட்டுகிற அன்பு ஒன்று. தேவனிடத்திலே காட்டுகிற அன்பு அது என்றைக்கும் மாறாத அன்பு. இதுதான் புதிய ஏற்பாட்டிலே கூட 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இரண்டாவது அன்பு பிறனிடத்தில் காட்டுகிற அன்பு. பிறனிடத்தில் காட்டுகிற அன்பு என்றைக்கும் நிலைத்திருக்கிற அன்பு. ஆனால் இதுல ஒரு வித்தியாசமான காரியம் ஒன்று இருக்கிறது. தேவனிடத்திலே காட்டுகிற அன்பு, பழைய ஏற்பாட்டு மக்கள் தேவனிடத்திலே காட்டுகிற அன்பை அவர்கள் விசுவாசித்து விசுவாசத்தின் மூலமாய் வரக்கூடிய மேசியாவை நோக்கி அவர்கள் பலி செலுத்தி பண்டிகைகளை கொண்டாடி 10 கற்பனை போன்ற நியாய பிரமாண கிரியைகளிலே அந்த அன்பை காட்டினார்கள். புதிய ஏற்பாட்டு மக்கள் விசேஷித்த மக்கள். புதிய ஏற்பாட்டு மக்கள் அவர்களுக்கும் விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் அவர்களுக்கு வந்த ஒரு பாடு மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவருடைய உபதேசத்திலே நிலைத்து நின்று, அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற உபதேசத்திலே நிலைத்து நின்று அவர்கள் தங்களுடைய அன்பை தேவனிடத்திலே காட்டுகிறார்கள். உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பழைய உடன்படிக்கையிலே தேவனிடத்திலே காட்டுகிற அன்பு முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் காட்ட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மைதான். அதே அந்த காரியங்கள் தான் புதிய ஏற்பாட்டிலும் தொடர்கிறது. ஆனால் பிறனிடத்திலே காட்டக்கூடிய அன்பு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது உன்னை போல் பிறனையும் நேசி. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அன்பு வித்தியாசமான அன்பு. யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆக இயேசு கிறிஸ்து மூலமாய் பிறனிடத்திலே அன்பை காட்ட வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட கட்டளை இதுவரைக்கும் ஆதி முதல் இயேசு வரைக்கும் ஒருவரும் கொடுக்காத கட்டளை. அது புதிதான கட்டளை என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது என்ன புதிதான கட்டளை? நான் சொல்கிறேன் பாருங்கள், வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாயிருந்தோம், பிசாசுடைய பிள்ளைகளாயிருந்தோம், பிசாசின் கூட்டத்திலே இருந்தோம், ஆண்டவருக்கு எதிராளியின் கூட்டத்திலே இருந்தோம். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்காக, எதிரிக்காக, பிசாசுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அன்பை காட்டியிருக்கிறார். இதைத்தான் யோவான் 13:34 நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது நம்ம சாப்பிட்டோம்னா அடுத்தவனும் சாப்பிடணும், நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம்னா அடுத்தவனும் ட்ரெஸ் போடணும், நம்ம நல்லா இருந்தால் அடுத்தவனும் நல்லா இருக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொன்ன இந்த புதிதான கற்பனை, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. நிச்சயமாய் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, மற்றவர்கள் மேலே அன்பு காட்டியே தீர வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டியது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக புதிய ஏற்பாட்டு மக்கள் அவர்களுக்கும் விசுவாசம் உண்டு, பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் விசுவாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டு மக்கள் விசுவாசத்தோடு கூட வாழப்போகிற மேசியாவை நோக்கியே விசுவாசித்துக் கொண்டிருந்தார்கள். பரிமுறைகள், பண்டிகைகள், நியாயப்பிரமாண கிரியைகளை காட்டினார்கள் என்று நான் சொன்னேன். அதே போல புதிய ஏற்பாட்டு மக்களும் மரித்து உயிர்த்த இயேசுவை நோக்கியே அவர்கள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்திலும் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ரோமர் 6ஆம் அதிகாரம் 17, யூதா 17, 2 பேதுரு 3:2 இப்படிப்பட்ட அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இவர்கள் தரித்திருக்க வேண்டும். ஆக 2 ஏற்பாடுகளிலுமே விசுவாசம் உண்டு, 2 ஏற்பாடுகளிலுமே விசுவாசிகள் உண்டு, 2 ஏற்பாடுகளிலுமே விசுவாச கிரியைகள் உண்டு, 2 ஏற்பாட்டு மக்களுக்கும் பரலோகம் உண்டு. இவர் நீதி போர்த்தப்பட்ட நீதிவான்களாய் இருக்கிறார்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல நம்ம எல்லாருக்குமே தேவ நீதி
போர்த்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு நியாய தீர்ப்பின் போது, தேவ நீதியால் போர்த்தப்பட்ட நீதிமான்களுக்கு நியாய தீர்ப்பின் போது தங்கள் நீதிகளின்படியேதான் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய நீதியை வைத்துதான் நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 7:19 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். கனிகளாலே அறிவீர்கள், நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் அக்கினியிலே போடப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 2:6, வெளிப்படுத்தல் 22:12, வெளிப்படுத்தல் 19:8 இப்படித்தான் சொல்லி இருக்கிறது. ஆனால்தான் யாக்கோபு சொல்லுகிறார், நமக்கு விசுவாசம் எவ்வளவு இருந்தாலும் சரி, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக யாக்கோபு 2:20 சொல்லப்பட்டபடிதான் பழைய ஏற்பாட்டிலும் கிரியை தேவை, புதிய ஏற்பாட்டிலும் கிரியை தேவை நியாய தீர்ப்புக்கு. பழைய ஏற்பாட்டிலும் கிரியை தேவை பரலோகத்துக்கு போகிறதற்கு, புதிய ஏற்பாட்டிலும் கிரியை தேவை பழைய ஏற்பாட்டு போவதற்கு. பழைய ஏற்பாடு சீனாய் மலையிலிருந்து ஆரம்பமாயிற்று என்று நான் சொன்னேன். புதிய ஏற்பாடு சிலுவை மரணத்திலிருந்து ஆரம்பமாயிற்று என்று நான் சொன்னேன். அப்படி என்றால் சீனாய் மலைக்கு முன்னாலே இருந்தவர்கள் எந்த ஏற்பாடு என்று நீங்கள் கேட்கலாம். அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு இல்லை. அவர்கள் எல்லாரும் மனச்சாட்சியின்படி தங்களோடு தேவன் பேசுகிற அந்தந்த காலகட்டங்களுடைய சத்தியத்தின்படி அவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். அதற்கேற்றபடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த ஹோல் புத்தகம், இந்த ஹோல் பைபிள் முழுவதுமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று நாம் பிரிக்காமல், சீனாய் மலையிலிருந்துதான் பழைய ஏற்பாடு ஆரம்பம் என்ற ஒரு முழுமையான உண்மையான சத்தியத்தை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு அதிலிருந்துதான் புதிய ஏற்பாடு ஆரம்பம் என்ற ஒரு உண்மையான சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். தெரியப்படுத்திய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோ, ஆயத்தமாக்குவோம்.